ஜூலை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நாள் இன்னைக்கு. ஏன் நல்ல நாள்னு சொல்கிறோன்னா, ஒரு நாள் நல்லா இருக்குதா இல்லையாங்கிறது நிறைய ராசிகளுக்கு நல்ல நாளாக அது இருந்தால் தான் அது நிஜமாகவே நல்ல நாள். இப்போ ஒரு முகூர்த்த நாளாக கூட இருக்கலாம், பல ராசிகளுக்கு நல்ல நாளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி சஷ்டி, ஆனால் 9 ராசிகளுக்கு நல்லா இருக்குது. 3 ராசிகளுக்கு தான் சிறப்பாக இல்லை. எனவே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பொதுவாக புதன்கிழமை நல்ல நாள் பொதுவாக. அதுக்காக புதன்கிழமை எல்லா ராசிக்கும் எல்லாருக்கும் நல்ல நாள்னு சொல்ல முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 9லேருந்து 10:15 நல்ல நேரம். மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். பிறகு பலமான தைரியம், ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ராசிக்கார நேயர்களே, வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஏன்? திருஷ்டி அதிகமாக இருக்குங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. எப்படி குறைக்கிறது? விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, தாமிரபரணியை போற்றி. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் 10 பாட்டு படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி குறையும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, மனோதிடம் வெற்றியை தேடித்தரும். 3 நட்சத்திரத்துக்கு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, 9, வடக்கு, கிழக்கு, பச்சை, நீலம். ராசிக்கார நேயர்களே, வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஏன்? திருஷ்டி அதிகமாக இருக்குங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. எப்படி குறைக்கிறது? விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, தாமிரபரணியை போற்றி. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் 10 பாட்டு படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி குறையும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் புதன் உங்களுக்கு நல்லதை செய்கிறார். புத்தி தெளிவாக இருக்குது, பேச்சு தெளிவாக இருக்குது, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ராசிக்கார நேயர்களே, வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஏன்? திருஷ்டி அதிகமாக இருக்குங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. எப்படி குறைக்கிறது? விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, தாமிரபரணியை போற்றி. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் 10 பாட்டு படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி குறையும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை, பெருந்தன்மை, பேச்சு 3 நட்சத்திரத்துக்கு வெற்றியை தேடி தருகிறது. நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 4, தெற்கு, கிழக்கு, வெள்ளை, சிவப்பு. ராசிக்கார நேயர்களே, வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஏன்? திருஷ்டி அதிகமாக இருக்குங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. எப்படி குறைக்கிறது? விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, தாமிரபரணியை போற்றி. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் 10 பாட்டு படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி குறையும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், அல்லட்டல், கர்வம் அதிகம், பொறுமை. அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா 2, தெற்கு, வெள்ளை. காலையில் சூரியனுக்கு தீபம் போடுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் படிங்க, நல்ல வெளிச்சம் கிடைக்கும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோற்க மாட்டீர்கள், கெட்டது தடுக்கப்படும், உறுதி. நல்லது வருதோ இல்லையோ.
கன்னிராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். புதன்கிழமைக்கும் உங்கள் ராசிக்கும் தலைவர் புதன் வெற்றியை தருகிறார். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கட்டும். திருஷ்டியை குறைக்கிறதுக்கு, உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சலை குறைக்கிறதுக்கு. ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. ஏழைகளுக்கு பச்சை துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரே ஒரு பாட்டு போதும், படித்து பாருங்கள், நல்லது. துளாராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 4, 5, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கட்டும். திருஷ்டியை குறைக்கிறதுக்கு, உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சலை குறைக்கிறதுக்கு. ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. ஏழைகளுக்கு பச்சை துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரே ஒரு பாட்டு போதும், படித்து பாருங்கள், நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், அவசரம், குழப்பம் அதிகம். வழிபாடு பண்ணணும். நிதானம், பொறுமை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு இன்றைக்கி 2 வேளையும் காலை ராத்திரி தீபம் போடணும். ஏன்? கேட்டையினுடைய தலைவர் புதன். அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை, பரிகாரம் பண்ணுன. காலையில் சூரியனுக்கு தீபம் போடுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலேருந்து படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் படிங்க, நல்ல வெளிச்சம் கிடைக்கும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோற்க மாட்டீர்கள். கெட்டது தடுக்கப்படும், உறுதி. நல்லது வருதோ இல்லையோ. தனுசு ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை. ராசிக்கார நேயர்களை ஏகப்பட்ட வைத்தறிச்சல் உங்கள் மேலே. கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடணும் அப்பப்போ. ஓம் அறிஞனே போற்றி, அழகனே போற்றி, அமுதனே போற்றி. எல்லாம் புதனும் சந்திரனும் தான். அறிஞன், அழகன், புதன், அமுதன், சந்திரன். சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை. பாலகுமாரனுடைய உடையார், பாலகுமாரன் புத்தகம் உடையார், படித்து பாருங்கள், நல்லது. ஏழை சிறுவர்களுக்கு பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கன பாகம் பசியாத்தினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். மகர ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதம், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ராசிக்கார நேயர்களை ஏகப்பட்ட வைத்தறிச்சல் உங்கள் மேலே. கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடணும் அப்பப்போ. ஓம் அறிஞனே போற்றி, அழகனே போற்றி, அமுதனே போற்றி. எல்லாம் புதனும் சந்திரனும் தான். அறிஞன், அழகன், புதன், அமுதன், சந்திரன். சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை. பாலகுமாரனுடைய உடையார், பாலகுமாரன் புத்தகம் உடையார், படித்து பாருங்கள், நல்லது. ஏழை சிறுவர்களுக்கு பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கன பாகம் பசியாத்தினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். கும்பராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அசைவனம் வேண்டாம். புத்தி ஒழுங்காக வேலை செய்யலை. முக்கிய முடிவு வேண்டாம். ஜாக்கிரதை. நல்லதெல்லாம் தப்பாக தெரியும், தப்பெல்லாம் நல்லதாக தெரியும். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. காலையில் சூரியனுக்கு தீபம் போடுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலேருந்து படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் படிங்க, நல்ல வெளிச்சம் கிடைக்கும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோற்க மாட்டீர்கள். கெட்டது தடுக்கப்படும், உறுதி. நல்லது வருதோ இல்லையோ.
மீனராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். ரேவதி நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு, ஏன்னா ரேவதியினுடைய தலைவர் புதன். மொத்தத்தில் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ராசிக்கார நேயர்களை ஏகப்பட்ட வைத்தறிச்சல் உங்கள் மேலே. கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டணும், மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடணும் அப்பப்போ. ஓம் அறிஞனே போற்றி, அழகனே போற்றி, அமுதனே போற்றி. எல்லாம் புதனும் சந்திரனும் தான். அறிஞன், அழகன், புதன், அமுதன், சந்திரன். சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை. பாலகுமாரனுடைய உடையார், பாலகுமாரன் புத்தகம் உடையார் படித்து பாருங்கள், நல்லது. ஏழை சிறுவர்களுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கன பாகம் பசியாத்தினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். நேயர்களே இன்று ரொம்ப ரொம்ப நல்ல நாள். 9 ராசிகளுக்கு நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.